Hi everyone, welcome to Flames to Fashion. வழக்கம் போல் எப்போவும் நம்ம பேச நல்ல விஷயங்களே பேசுவோம். சில பேருக்கு இல்லை, பல பேருக்கு இந்த குறை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன அப்படின்னாக்கா, என்னை யாரும் மதிக்கவே மாட்டேன்றாங்க, என் ஒர்த்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் ஒர்த்து தெரியாதவங்கள்ட்ட போய் அவங்க உங்களை மதிக்கணும் நீங்கள் ஏன் எதிர்பார்க்குறீங்க? அது தப்பு தானே? நம்ம ஒருத்தவங்களுக்கு புரியலை, ஒருத்தவங்களுக்கு தெரியலை, அதனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்மளை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க நம்ம திரும்ப அங்கே போய் நிற்கக்கூடாது. நம்ம ஒருத்த ப்ரூவ் பண்ணிவிட்டு அங்கே போய் நிற்கக்கூடாது. அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஒர்த் அப்படின்றது எது நிர்ணயிக்குது தெரியுங்களா? நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களை பற்றின நினப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு ஒர்த்துள்ள நபராக நீங்கள் உங்களை மதிக்கிறீங்க, இதை பேஸ் பண்ணித்தான் உங்களுடைய ஒர்த்துன்றது இருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க என்னை யாருமே மதிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களே உங்களை மதிக்கலைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? உங்களுடைய மதிப்பு அப்படின்றது உங்களை சுற்றி உள்ளவங்களை வச்சு நிர்ணயிக்கப்படுறது கிடையாது. நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களை நீங்கள் எப்படி மதிக்கிறீங்க, உங்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறீங்க, உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மதிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மதிப்பில்லாத இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்த மாட்டீங்க. நான் சொல்ல வர விஷயம் புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனிமே யாராச்சும் உங்களை மதிக்காமல் இருந்தாங்க அப்படின்னாக்க நீங்கள் தப்பான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை மதிக்காதவங்கள்ட்ட உங்களுடைய ஒர்த்தை நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி அவங்க உங்களை மதிக்கலை அப்படின்றதுனால உங்கள் ஒர்த்து எந்த வகையில் குறைஞ்சிருமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இவ்வளோ நம்ம கடந்து வந்துட்டோம், வாழ்க்கையில் எவ்வளவோ பார்த்துட்டோம். யாரோ ஒருத்தர் உங்களை மதிக்கலை அப்படின்றதுக்காக உங்களுடைய ஹோல் லைஃபுமே ஒர்த்து இல்லாமல் போயிடுமா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ இனிமே இந்த வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வர வேணாம். என்னை யாரும் மதிக்கலை, என் ஒர்த்து அவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஏன் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியுமில்ல, உங்களுடைய உழைப்பு என்ன, உங்களுடைய முன்னேற்றம் என்ன, உங்களுடைய வளர்ச்சி என்னன்றதை நீங்கள் தானே முடிவு பண்ண போகிறீங்க. அப்போது நீங்கள் தானே உங்கள் ஒர்த்தையும் முடிவு பண்ணணும். அது யாருங்க மற்றவங்க உங்கள் ஒர்த்தை முடிவு பண்ணுறது? இனிமேல் அந்த நினப்பு உங்களுக்கு வேண்டாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒர்த்து அப்படின்றது நான் நினைக்கிறது என்ன அப்படின்னாக்க, நம்மளை சுற்றி உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத நம்ம மாற்றணும் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் பண்ண போனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் உங்களை இழந்துருவீங்க. புரியுதா? ஸோ நீங்களாக இருங்க. உங்கள் ஒர்த்து என்ன நீங்கள் முதல்ல உணர்ந்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. அந்த ஒர்த்து உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும், நீங்கள் உங்களை மதிக்கிற வரைக்கும் மற்றவங்க யாரும் உங்களை தரந்தாழ்த்த முடியவே முடியாது. இது என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட அனுபவ பாடம். நானே நினச்சிட்ருக்கேன், இந்த மற்றவங்கள்ட்ட வேலிடேஷன், அவங்க நம்மளை மதிக்கணும், மதித்து பேசணும், நாம் செய்கிற செயலை அவங்க பாராட்டணும், இல்லை எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி அவங்கள நம்மளை மதிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் நிறைய நானும் பண்ணியிருக்கிறேன். அது அந்த நேரங்களில் நான் என்ன நிறைய நேரத்தில் இழந்திருக்கேன் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, உண்மையிலே அதை ட்ரை பண்ண போய் என்னோடய மதிப்பை நான் இழந்திருக்கேன். அது அப்போ எனக்கு புரியல. ஆனால் எப்போ நான் என்னோடய மதிப்பை உணர ஆரம்பித்தனோ அப்போவே அடுத்தவங்களோட வேலிடேஷனை நிறுத்திட்டேன். எனக்கு வேண்டாம். நான் என்னை மதிக்க என்னை நான் தரம் உயர்த்திக்க என்னை சுற்றி உள்ளவங்களை என்னை புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. என்னோடய தரத்தை, உண்மையான தரம் என்ன, உண்மையான ஒர்த் என்னன்றதை அவங்க புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. நான் எனக்கு உண்மையாக இருக்க என்னுடைய மதிப்பானது தானாக இப்போது உயர்ந்து உங்கள் முன்னாடி நான் உட்காந்துருக்கேன். புரியுதுங்களா? இனிமே யாரும் நம்மளை மதிக்கலை அப்படின்ற எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? உங்கள் ஒர்த்து நீங்கள் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது.
ஆல் தி பெஸ்ட்.